மதுரையிலேயே ரொம்ப நாங்களும் இறந்ததுலேருந்து போராட்டம் பண்ண வச்சோம். ஒன்றுமே யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. யாரும் எங்களை பார்க்கவும் இல்லை. எதுவும் எங்களுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கல. போராட்டம் பண்ணோம். போலீஸ்காரங்களே எங்களைத்தான் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. என்ன தியாகியா, அவனுக்கு போராட்டம் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு. அவன் தியாகி கிடையாது, ரவுடி தான். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்கள். இந்த பாப்பாலாம் அவர் இறந்து போகிறப்ப 8 மாத பிள்ளை, அப்பா முகம் கூட தெரியாது. இதுகளுக்கு நான் அப்பா வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அடித்து தான் கொண்டாங்க வச்சாங்க. ஸ்பெஷல் டீம்காரங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க வச்சாங்க. இதுவரை யாரும் என்ன பண்ணுறீங்க வைக்கிறீங்க. 3 நாள் போராட்டம் பண்ணோம். ஐஜிலேருந்து டிசி வரை பார்த்தாங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவையோ செய்கிறோம் வைக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுவரை அந்த பாடி வாங்கினதோடு அவ்வளோதான். திரும்ப போய் நாங்கள் ஐஜி உங்களை பார்த்ததுக்கு கேஸ் போட்டிருக்கேலம்மா, நடக்கும், அவங்க பார்த்து சொல்லுவாங்க அப்படின்றதோட முடிச்சிட்டாங்க. இதுவரை யாரும் எங்கள்கிட்ட எந்த இதுவும் பண்ணலை வைக்கலை. விஜய் சார் அவராக பார்க்கணுன்னு கூப்பிட்டாரு. எங்களை பார்க்க வரேன்னு தான் அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய மனுஷன் வர்றது இது இல்லைன்ட்டு நாங்கள் வாரோம், உங்களுக்கு வர விருப்பமாண்டாங்க. நாங்கள் வாரோம், எங்களுக்கு நீதி வேணும்னா நாங்கள் தான் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு நிதியாகவும் கொடுத்தாரு. நல்லா இப்போ என் 2 பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடும் கொடுத்துருக்காரு, தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருக்காரு. நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு நீதி வேணும்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். யாரும் எங்களுக்கு முன் போராட்டம் பண்ணி யாரும் இது பண்ணலை. விஜய் சார் பண்ணியிருக்காரு. அவர் சாருங்க கூட நாங்கள் சொல்ல, எங்களுக்கு அண்ணனா எங்களில் ஒருவராக தான் நாங்கள் நினைக்கிறோம் வைக்கிறோம். அவர் முன்னே நடக்கிறதுக்கு நாங்களும் ஒரு இதாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ஆமாம் சார், அதுதான் சார் சொல்கிறேன். அவனா கொண்டுடுறாங்க, கொண்டுட்டு ரவுடி தானே அப்படின்ற மாதிரி. ரவுடியாக இருந்தாலும் மனுஷன் தானே சார். திருந்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க. திருந்தி 5 வருஷமாக ஒழுங்காக தான் இருந்தார். 5 வருஷமாக 2 பிள்ளைக்கு ஒழுங்காக இல்லைன்னா எப்படி நான் இருப்பேன்? எப்படி நான் பிள்ளை பெற்று எப்படி நான் இருப்பேன்? 5 வருஷமாக கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவர் எந்த இதுக்கும் போகிறதில்ல. சும்மா பார்த்தா போய் பிட்டப்பு, கஞ்சா கேஸு, அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னா கூட கூட்டு போய் அடிக்கிறாங்க. திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அடித்தும் கொண்டுட்டு இப்போ எனக்கு என் பிள்ளைகளுக்கும் எந்த இதுவுமே இல்லை சார். எங்களுக்கு இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே எங்களுக்கு பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம்? பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே நாங்கள் பெரிய விஷயமா நினைக்கிறோம். விஜய் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது எப்படின்னு சொல்கிற தெரில. கட்சியால் வச்சு முதல் முறையாக போராட்டம் நடத்துறாரு. அதுவும் லாக்அப் குடும்பத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீதிக்காக இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? எங்களில் ஒருத்தர் தான், எங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்து அவங்க ஒரு இதில் இருக்கனால தான் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணோம். சாதாரண ஆளாக இருந்தால் இவ்வளோ தூரம் வருமானு எங்களுக்கு தெரியலை. அவர் நல்லதுக்கு தான் எங்களுக்கு செய்கிறாருன்னு தோணுது. அவர் இப்போ ஆட்சிக்கு வரணுன்றக்காண்டி அந்த இது செய்யலை. நான் என் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு காரணமே, நான் இவ்வளோ தூரம் பேசணும். நான் மேடையிலே பேசியிருப்பேன். எனக்கு அங்கே நான் பேச இது இல்லை. இப்போ எனக்கு பேச வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன நிதியோ அவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்கலாம் நான் பேசலை. என் புருஷன் சாவுக்கு நீதி வேணும். இன்ன வரையும் அவங்கள வேலை நீக்கம் பண்ணலை. நான் பேரோடு கொடுத்துருக்கேன். இன்ன வரையும் அவங்க வேலை நீக்கமும் பண்ணலை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அடித்து கொண்டுறாங்க. அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்குது. செத்தவங்க குடும்பத்தோட கெதி. நான் இப்படி என் பிள்ளைகளை நான் என்றைக்கு வளர்க்குறது? நான் என்றைக்கு என் பிள்ளைகளை வளர்த்து நான் என்றைக்கு ஆளாக்குறது? அப்பா அப்பான்னு சொல்லி கேட்குது. நான் யாரை கையை காட்டுறது? 27 வயசு தான் எனக்கு ஆகுது. இந்த வயசில் நான் யோக்கியமாக ஒழுக்கமாக இருந்தாலுமே எனக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? யார்கிட்ட நான் நின்று பேசக்கூட எனக்கு அச்சமாக இருக்குது. யார் எதுவும் பேசிடுவாங்களோ வச்சுருவாங்களோ. இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போனால் ஆம்பளை இல்லாத வீடு அவங்க தான் அடித்து கொண்டாங்க. ஆம்பளை இல்லாத வீடு அவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் பண்ணலை. நம்ம மேலே கேஸை திருப்பி நீ அவன் பொண்டாட்டி தானே நீ பேசியிருப்ப அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? மதிச்சிய காவல் நிலையத்தில் இப்போ நான் போனால் கூட எனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. பிள்ளைய தூக்கிட்டு போனால் கூட வெளியே போய் நில்லுமா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்ன வரை நான் எங்கே போனாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கேட்டால் 3 நாள் போராட்டம் பண்ணோம். எதனால் பண்ணா? அவன் ரவுடி தானே, அவனுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணான் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் என் காதுபடையே பேசுகிறாங்க வைக்கிறாங்க. எனக்கு அதுக்கு நீதி வேணும். எந்த விஷயத்துக்கு போனாலும் எனக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. என்னை போமா வரோன்னு தான் எங்களை பேசுகிறாங்களே தவிர எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க, வைக்க மாட்டேன்னா. அதுக்கு நீதி வேணும். விஜய் இந்த இது போராட்டம் பண்ணி எங்களுக்காண்டி பேசுகிறாரு, எங்களுக்காண்டி இது பண்ணுறாரு. அவர் உண்மையிலே போராட்டம் பண்ணதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம்.